வணக்கம். இன்றைய தலைப்பு தூதுவளை. தூதுவளை என்ற மூலிகையை பற்றி பார்ப்போம். இந்த தூதுவளை செடியை நாம் வீட்டிலே கூட வளர்க்கலாம். ஒரு கொக்கி போன்ற முள் அமைப்பு அந்த இலைகளில் அமைந்திருக்கும். இந்த தூதுவளை இலையை ஒரு ஒன்றிரண்டு இலைகளை பச்சையாக கூட நாம் சாப்பிடலாம். இதனுடைய நன்மைகள் என்ன என்றால், சளி, ஈஸ்னோஃபீலியோ, நெஞ்சு சளி, இருமல், மூச்சு பிராணம் சம்பந்தப்பட்ட எல்லா நாட்பட்ட சளி, தீராத நெஞ்சு சளிகளை அனைத்தையும் குணப்படுத்தி நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். இதை சாப்பிடும் முறை, இந்த இலையை பொடியாக்கி நிழலில் உணர வைத்து பொடியாக்கி அந்த பொடியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் பச்சை இலையை பறித்து தூதுவளை ரசமாக வைத்தும் சாப்பிடலாம். தூதுவளை ரசம் வைத்து அந்த இலைகளை போட்டு நாம் ரசமாக வைத்து அதை பருகலாம். பொடியாக போட்டு பச்சை தண்ணியில் காலையில் எந்திரிச்சோடனே 1/4 டம்ளர் பச்சை தண்ணி எடுத்து அந்த தூதுவளை பொடியை 2 ஸ்பூன் போட்டு நன்றாக கலக்கி குடிக்கலாம். இப்படி செய்யும் பொழுது தொடர்ந்து 2-3 நாட்களுக்கு செய்தோமானால் சுத்தமாக நாட்பட்ட சளி, தீராத நெஞ்சு சளி, இருமல் போன்றவைகள் அனைத்தும் முழுமையாக அதிலிருந்து விடுதலை பெற்று ஆரோக்கியமாக வாழலாம். வணக்கம்.